Annaamalai IPS. இன்னைக்கு தமிழகத்தில் நிறைய உச்சரிக்கக்கூடிய பெயர் இந்த Annaamalai IPS. 2019 வருஷம் கடைசி வரைக்கும் இந்த அண்ணாமலையை யார் அப்படின்னு தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. இவர் 2019 கர்நாடகாவில் இருந்து தன்னுடைய IPS பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு கரூரில் விவசாயம் செய்ய ஆரம்பித்து பொது சேவைகள் செய்ய ஆரம்பித்து கல்லூரி மாணவர்களிடையும் நிறைய பள்ளி மாணவர்களிடையும் நிறைய பேச ஆரம்பித்தார். அப்போ தான் இந்த IPS அண்ணாமலை அப்படின்ற பெயரும் தெரிய வந்தது, இவருடைய திறமையும் மக்களுக்கு தெரிய வந்தது. இந்த அண்ணாமலை IPS இப்போது தமிழகத்தில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து வந்துட்டுருக்கிறாரு. இவர் நன்கு படித்தவர். இவரோட படிப்பு திறமையினால் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முன்னாடி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உரையாற்றக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். இந்த வருஷம் கர்நாடகாவில் குடியரசு தினத்தன்னைக்கு 33,000 கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடி அவர் உரையாற்றி இருக்கிறார். இந்த மாதிரி பல திறமைகளை கொண்டவர் தான் இந்த அண்ணாமலை IPS. இவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏன் இந்தியாவுக்குமே பல நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு தொலைநோக்க பார்வை உடையவராக இருக்கிறாரு. இது நம்ம இவரோட பேச்சிலிருந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ணாமலையின் பேச்சும் திட்டங்களும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக மக்களிடத்தில் நிறைய வரவேற்பு பெற்றிருக்குது. மக்கள் ஈர்க்கப்படுறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் இவரோட பேச்சிலிருந்து நிறைய ஒரு நல்ல ஒரு பயனடையக்கூடிய ஒரு பேச்சு திறமை இருக்குது. அந்த பேச்சால் நிறைய இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாங்க. வளர்ந்த ஒரு நாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு, இந்த வளர்ந்த நாடு எப்படி வந்துச்சுனாங்க, நல்லா படித்தவங்க நாட்டை வளர்த்துறதுக்கு உதவி செஞ்சிருச்சு. இப்போ இந்தியாவில் நம்ம வளரும் நாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்துல் கலாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் 2020 இந்தியா வல்லரசு ஆகணும். உலகம் எங்கள் உலகம் மாதிரி கிடையாது. உங்கள் உலகம் பயங்கரமான ஒரு பரந்த உலகம், விஸ்தாரமான ஒரு உலகம். ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு வேலை கிடச்சிருச்சு. பெங்களூர் போனேன், இன்ஃபோசிஸில் சேர்ந்தேன், EMIயில் ஃப்ளாட் வாங்கினேன், நல்ல பெண்ணா நல்ல ஆணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், EMIயில் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஊரில் நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா காரில் பந்தாவாக இறங்கினேன், 4 பேர்த்துக்கு வணக்கம் போட்டேன், நானும் படிச்சுட்டேன், நானும் வந்துட்டேன். தயவு செஞ்சு இருக்காதீங்க, அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே சிப்பாய் அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறான், ராணி அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க, ராஜா அதே பாக்ஸ்குள்ளே தான் போகிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஹியூமிலிட்டி இருக்கட்டும், தன்னடக்கம் இருக்கட்டும். நீங்கள் எல்லாரும் கூட இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் நம்ம எல்லோரும் கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது. இது நான் பார்த்தது, போலீஸாக இருந்து பார்த்தது, நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் பணம் சம்பாரிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துடுது. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதுக்குள்ளே போகக்கூடாது. தன்னடக்கம் இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம். புத்தா அவர் தம்மான்னு சொல்கிறார், யூனிவர்சல் ஆஃப் நேச்சர். நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேலே போகிறதுக்கு. மேலே போனதுக்கப்புறம் தன்னடக்கம் இருக்கா, உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேலே புஷ் பண்ணும். இன்னும் தன்னடக்கம் இருக்கா, மேலே போவீங்க. ஸோ இதையும் தயவு செஞ்சு கற்றுக்குங்க, ரிஸ்க் எடுங்க. 2030 இப்போ இருந்து 11 வருஷம் கழிச்சு அன்னைக்கு நீங்கள் இந்தியாவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இது $2.7 trillion எக்கானமிங்க. இது ஒரு கேஷாக சொல்லணும் அப்படின்னா 40 லட்சம் கோடி நம்மளோட பொருளாதார வளர்ச்சி. இப்போ இந்தியாவில் 2030 நாம் இந்தியாவோட பொருளாதாரம் இது கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு இருக்குங்க. 4 times இருக்க போகுது. நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள், அது நடந்தே தீரும். அதில் நீங்கள் வேல்யூ கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் உங்கள் சிந்தனையாக இருக்கும். தயவு செஞ்சு நாம் பழம்பெருமைகளை பேசிக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் தாத்தா அப்படி, எங்கள் ஊர் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. புது இந்தியாவில் நீங்களும் சேர்ந்துக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை விடணும். அதனால தான் நானும் போலீஸ் சர்வீஸை விட்டேங்க. எனக்கு அது புது இந்தியா மேலே பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. என் டார்கெட்டே நெக்ஸ்ட் 15 வருஷம். இப்போ நம்முடைய பேச்சுக்கள் அனைத்தும் மாநில அரசியலை பற்றி பேசுகிறார், இந்திய அரசியலை பற்றி பேசுகிறார், உலக அரசியலை பற்றி பேசுகிறார், இந்திய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார், உலக பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். ஸோ இது எல்லாமே இவர் ஒரு நல்ல ஒரு அறிவு திறமை உடைய ஒரு இளைய தலைவர் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இதை எல்லாரும் நம்மளால் பார்க்க முடியுது. மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 18 வயசுலேருந்து 22 வயசு இருக்கிற பசங்கிட்ட நம்ம வேலை செய்யணும். நாம வாழ்ற வாழ்க்கை இந்த 50 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறனா அது டவுட்டுங்க. கொரோனா வைரஸ் ஜஸ்ட் ஒரு டெய்லர் தாங்க. விச் மீன்ஸ் நம்ம வாழ்க்கை முறையை நாம கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம இருக்கிறோங்க. இப்போ நான் ஏன் என்னோட வேலையை விட்டுட்டு வந்தேன். வேலையை வர்றது பெருசு இல்லை. நீங்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருக்கீங்க, புதுசாக நான் எதுவும் பண்ணலீங்க. நீங்களும் வேலையை விட்டுட்டு வேற வேலையை செய்கிறீங்க. வேலையை வர்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் எதுக்கு வேலையை விட்டேன் அப்படின்னாங்க, 9.5 வருஷம் வேலை செஞ்சுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 370 மர்டர்ஸ் பார்த்துட்டேன், கொலைகள் பார்த்துருக்கேன்.
ஒரு 600க்கு மேலே ரேப் பார்த்துருக்குறேங்க. 10,000 பேருக்கு மேலே ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். பார்க்கக்கூடியாத விஷயங்களை பார்த்துருக்கேன், செய்யக்கூடியாத விஷயங்கள் செஞ்சுருக்கேன். 9.5 வருஷத்தில் என் தர்மம் அது பண்ணியாச்சுங்க அது. பட் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்பை, ஒரு 35 வயசு உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே இந்தியாவில் இதே வேலையை இன்னும் 25 வருஷத்துக்கு செய்யணுமா, இல்லை நாமளும் வந்து ஒரு சின்ன தூணா வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரக்கு ஒரு லீடர்ஷிப்போ ஒரு கோஆர்டினேஷனோ அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் டாஸ்மாக் கடையில் சர்க்காரத்துக்கு வந்த, கவர்மெண்ட்டுக்கு வந்த வருமானம் பார்த்தீங்கன்னா 33,000 கோடி ரூபாய். இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வர்ற வருமானத்தில் 5ல் 1 பங்கு வந்து மதுலிருந்து வருதுங்க, நம்ம குடிக்கிற குடியிலிருந்து வருது. எல்லா கலெக்டருக்கும் மாசம் ரிவ்யூ மீட்டிங் போடுறோம். என்னப்பா கரூர்ல இந்த மாசம் மது கொஞ்சம் கம்மியாக சேல் ஆகிட்டு இருக்கே, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண கலெக்டர்னு சொல்லிட்டு ரெவென்யூ மினிஸ்டர் மீட்டிங் போடுவார். கலெக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா ஸ்டேட்லையுமே நடக்கிறது. சமுதாய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நாமே உந்துதலாக இருக்கக்கூடாது, அது ஒரு காரணம். மது பிரச்சனையை வந்து கை வைக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, பாலிடிக்ஸ் போவீங்களா, பாலிடிக்ஸ் ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரிங்க, ஒரு மனுஷனோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வந்து பாலிடிக்ஸ்லாம் பண்ண முடியுங்க சில. பட் நல்லவர்கள் கூப்பிடும் போது நல்ல ஒரு மாற்றத்துக்காக நல்லா நமக்கு ஒரு பாதை தெரியுது, வித்தியாசமா ஒரு அப்ரோச் இருக்கு, ஒரு அணுகுமுறை இருக்குன்னா நான் மட்டும் இல்லை, கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் பாலிடிக்ஸ் வந்து தான் ஆகணும். அது வந்து நீங்க யாரும் தடுக்க முடியாத ஒரு சக்தி அது. நம்ம விவேகானந்தர் சொன்ன மாதிரி அலை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அலையை ஸ்டாப் பண்ண முடியாது. துளியை ஸ்டாப் பண்ணலாங்க, 1 துளி 2 துளி 5 துளி நீங்க ஸ்டாப் பண்ணலாம், பட் அலையை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. சுனாமி வரும்போதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் அது. அலை வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி மனுஷர்கள் வந்து வெறும் ஒரு சின்ன ஒரு புள்ளி தான். அது மாதிரி இது அலையா வரட்டும். உங்க எல்லாருமே நீங்க லீடர்ஸ், அதான் வி த லீடர்ஸ் சொல்லியிருக்கிறோங்க. நீங்க எல்லாருமே ஒரு தலைவன். உங்களுக்குள்ள இருக்கிற தலைவனை வெளியே கொண்டு வர பொறுப்பு என்னோட பொறுப்புங்க. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்றது, அதான் என்னோட ஒரே வேலை. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தலைவனையும் வெளியே கொண்டு வந்துட்டா நம்ம நாட்டில் வந்து 130 கோடி தலைவன் உருவாயிருவான். இவருடைய பத்திரிகையாளர்கள் சந்திப்பை பார்க்கும்போது இது வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி இல்லாம இவருடைய ஒரு சந்திப்பு வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. பத்திரிகையாளர்களை வந்து ரொம்பவும் கண்ணியத்தோட நடத்துறாரு, அவரோட ரொம்ப மரியாதையும் நடத்துறாரு. ஸோ இது வந்து நம்ம தமிழகத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச். பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள், நம்மளுடைய தொண்டர்கள், பிரஸ் நண்பர்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிமையான வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறேனுங்க. கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம பெரிய தலைவர்கள் முன்னாடி வந்து இந்த ஆஃபீஸ் வர்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம். கட்சி வந்து ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறாங்க. ஸ்பெஷலி 45 வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2021 எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கைங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றுப்பாதை தேவைப்படுது. அது நம்ம கட்சியில் கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இதெல்லாம் தான் மோட்டிவேஷன். இந்த கட்சியில் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் வந்து நான் சொன்ன எல்லா காரணங்கள் கூடங்க. உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேங்க. ரொம்ப நன்றி. அண்ணா வந்துடுறேங்கண்ணா. சார் நம்மளுடைய அரசியல் வந்து சார் தமிழ்நாட்டை நோக்கி. காரணம் என்ன அப்படின்னா சார், நம்ம பிறந்த மண். நாம் 25 வருஷம் இந்த ஊரில் வாழ்ந்திருக்கோம். கர்நாடகாவில் 10 வருஷம் வேலை செஞ்சுருக்கோம். பட் நான் எல்லா இடத்துலையும் பேசுறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாற்றுப்பாதை தேவைப்படுது சார். இப்போதைக்கு நீங்கள் கட்சி வந்து சின்ன கட்சியாக நீங்கள் பார்க்கலாம் ஓட் ஷேரில் வந்து. பட் கட்சியோட கீழே போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பிஜேபிக்கு ஓட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஸ்பெஷலி இளைஞர்கள். ஸோ 2021 அந்த திருப்புமுனை நடக்க போகுது. அதாவது பாஜக அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஆழமான ஒரு கருத்து வந்து தமிழ்நாட்டில் ஒரு மேஜர் பார்ட்டியாக மேஜர் சக்தியாக உருவாக போகுது சார். டவுட்டே வேணாம் சார். பேசல எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழ் தமிழ். இப்போ தமிழுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்ம பிஎம் மோடி அவர்கள் கொடுத்த வார்த்தைகள் கூட பார்த்தீங்கன்னா தொன்மை, பழமை, முதுமை, மூணுமே சேர்ந்த ஒரு மொழி, சேர்ந்த ஒரு நாகரிகம்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக மட்டும் தமிழர்கள் அடையாளப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க சார். என்னோட ஒரே பாயிண்ட் தான் சார். இப்போ திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா 1967 53 வருஷமா வந்து தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. நல்லது பண்ணியிருக்காங்க இல்லைன்னு யாரும் சொல்ல சார். பட் தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுங்க சார். திராவிட கட்சிகள் வந்து தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, தமிழுக்காக எத்தனை தமிழ் இன்ஸ்டிடியூட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, தமிழ் மொழிகளை வந்து அடிப்படையா எத்தனை காலேஜ்ல நல்ல டீச்சரை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க ஒன்னொன்னு கம்பேர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நிதி கொடுத்தான்னு கம்பேர் பண்ணா உண்மை வெளியே வந்துடும் சார். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழனோட பெரிய மரபு என்னன்னா சார், வேற ஊருக்கு போனா கூட நம்ம தமிழ்நாட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தமிழோட பெருமையை வந்து நான் கர்நாடகாவில் வந்து நான் விதைச்சிட்டு வந்திருக்கேன் சார். தமிழோட பெருமை எப்பவுமே நான் சீர்குலைக்கிறேன். என்னை எப்பவுமே தமிழனா தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் சிங்கம் அப்படின்னு தான் அடைமொழியை கொடுப்பாங்க சார். இப்போ ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் திருவள்ளுவரை கோட் பண்ணி பேசுகிறேன், காமராஜர் அவர்களை போய் கோட் பண்ணி பேசுகிறேன். எந்த கர்நாடகாவில் போய் யார் பேசுகிறாங்கன்னு பாருங்க சார். நான் திருவள்ளுவர் வந்து அவ்வளோ நல்லா வந்து எல்லா ஸ்கூல்லையும் பேசிகிட்டு இருக்கேன்.
ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம அந்த மாதிரி பெரோக்கியலாக பார்க்க வேண்டாம் சார். தமிழனோட பண்பை வந்து தமிழோட நல்ல விஷயத்த நான் கர்நாடகாவில் வளர்த்திட்டு தான் வந்திருக்கணும், தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் எப்பவுமே வாங்கி கொடுக்கல சார். அதனால நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆங்கிளில் பாருங்க. இல்லை சார், கண்டிப்பாக நான் ஹிந்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு எப்பவுமே சொல்லலை சார். தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, புதிய கல்விக் கொள்கைகள் நம்ம சொல்கிறோம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீ தாய்மொழியில தான் படிக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே உன்னோட ஆப்ஷனல்னு சொல்கிறேன் சார். ஹிந்தி நாம் எதுக்கு சொல்கிறோம் சார்? ஹிந்தியை படிக்க வேணாம் சார், நீங்கள் நிறைய லாங்குவேஜ் படிங்க தான் என்னோட கருத்து சார். நீங்கள் மலையாளம் படிங்க, கன்னடம் படிங்க, முடிஞ்சா ஹிந்தியும் படிங்க. ஏன்னா வேற ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகும்போது அது தமிழனுக்கு தான் சார் பெருமை. பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவியில் வந்து தமிழ் ஆஃபீஸர்ஸை வச்சிருப்பாங்க. பட் எல்லாருமே போய் பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆயிடுறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தேவைப்படுது. அவங்க ஹிந்தி பேசுகிறாங்கன்னு பார்க்காதீங்க சார், தமிழனோட பெருமையை வந்து யூபியில், எம்பியில், வெஸ்ட் பெங்காலில், மேகாலயில் விதைக்கிறாங்கன்னு தான் நான் பார்ப்பேன் சார். அதனால் ஹிந்தி வந்து வேணும்னு நான் சொல்ல சார், நிறைய மொழிகள் கற்றுக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சார். ஒரு கட்சி வந்து எப்பவுமே வந்து ஆன்டி டெல்லி அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்ண முடியாது சார். 10 வருஷமா ஆன்டி டெல்லி பண்ணி நம்ம நிலைமை என்னாச்சு அப்படின்னா, நம்மளை ப்ராப்பராக பார்லிமெண்ட்ல ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய தலைவர்களும் நம்மகிட்ட இல்லை. தமிழ்நாட்டை பற்றி பேசணும்னா ஒருத்தர் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன் சார், ஆன்டி டெல்லி பாலிடிக்ஸ் பண்ண வேண்டாம். டெல்லி வந்து ப்ரோ சென்னை இருக்குது, ப்ரோ தமிழ்நாடு இருக்குது. அவங்க எப்போ ஆன்டி தமிழ்நாடு ஆனாங்க? ஸோ அதனால் எல்லா விஷயத்தையும், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் இருக்கட்டும், டிராஃப்ட் இருக்கட்டும், நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அது ஆன்டி தமிழ்நாடு. இந்த கல்ச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஆகணும் சார். நெக்ஸ்ட் சார், ஒரு அரசாங்கம் வந்து முறையாக செலவு பண்ணி நான் சொல்லலை சார். அவங்க ஆட்சி பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் எங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்வி. அண்ணா ஒரே நிமிஷங்கண்ணா, சாரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்லைங்க, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்ல வர்றது சார், ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணால் நம்ம ஜெயிச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சார். ஒரு புது பாதை, ஒரு புது ரத்தம், ஒரு புது எழுச்சி வேணும் சார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஸ்டேட், டவுட்டே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் முன்னாடி இருக்கும், டவுட்டே இல்லை சார். படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட், டவுட்டே இல்லை. பட் நான் வந்து தமிழ்நாட்டை வந்து பீகாருக்கோ, யூபிக்கோ, மிசோரம்க்கோ கம்பேர் பண்ணல சார். நான் வந்து பெல்ஜியமுக்கும், பிரான்ஸுக்கும், ஸ்வீடனுக்கும் கம்பேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கம்பேரிசன் அங்கே இருக்கணும். ஆல்ரெடி வளர்ச்சி அடைந்தது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நான் வளர்ச்சி அடைந்துட்டேன்னு சொல்லிட்டு இதே குட்டக்குள்ள இருக்க முடியுமான்னு தான் நான் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க சார். தமிழ்நாடு மிச்ச ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே முன்னாடி இருந்த ஸ்டேட். திரு அண்ணாமலை வந்து பிறவிலேயே பல நல்ல குணங்களை வந்து பெற்றிருக்கிறார். அவர் வந்து இஸ் கிஃப்டட் வித் மெனி டேலண்ட்ஸ். அவர் வந்து எளிமையாக பேசுகிறார், ரொம்ப திறமையாக பேசுகிறார், மக்களை கவரக்கூடியதாக பேசுகிறார், மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு வந்து பேசுகிறார். மக்கள் அனைவரும் வந்து அவரோட கருத்துக்களையும் அவரோட பேச்சையும் வந்து ரொம்பவுமே விரும்புகிறாங்க. அவர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஒரு பெருமை மிக்க தமிழர்கள் அப்படின்றத நம்மளுக்கு புரிய வைக்கிறார். நம்ம எல்லாருமே வந்து தைரியமான இந்தியர்கள் அப்படின்றதையும் புரிய வச்சிருக்கிறாரு. Good to be here with this young, eager audience of Dayanand Sagar College of Engineering. It's a privilege to be here among all the great achievers you have done. So today I thought it's a good idea to come before you and to share some experience from a force that I represent. Normally my force, the Indian Police Service, or the Indian Police, is generally known for its inaction, sometimes for its action, but most of the time for not acting on time. We don't hit the sweet spot correctly. Most of you blame. In fact, one of the participants, when I was walking in, she was telling me, I hate police generally, but you are an exception. I said, no, you're telling me only because I'm here. Before getting into that, so 2 things I have to talk to you in detail. Only then we can put things in proper place. This perception the Indian police have got is something that all of us are trying our best to come out of it. Normally you go to a movie, you see the bad fellow is always a cop, maybe a pot-bellied cop. That is the kind of character the movie always plays. Before coming to the service, whenever I see a fat cop, I get very angry. I say, oh look, this fellow must have taken a lot of money, he must be a corrupt fellow. That is why his belly is very fat. So after getting into the service and working for about 7-8 years, then I understood the simple rule. This person is fat because he gets up at 5 o'clock in the morning, leaves his home at 6 o'clock, reaches the police station at 7:30, starts his daily duty at 8 o'clock, attends God knows how many work he has to attend per day. He has to manage traffic, he has to catch a criminal, he has to go to a court,
He has to attend the VVIP bandobas in the hot sun and in the pouring rain. By the time day closes at 10 o'clock, he reaches home at 11. The whole family is slept. So many cops keep complaining. I never saw my son or daughter growing in front of me. He eats at unhealthy times. Breakfast at 11 o'clock, lunch at 3:30, dinner at 11:30 in the night. You do this for a month, then you will know how the pot belly automatically comes on you. Because the society puts so much responsibility on them. That was some responsibility which he cannot meet in the first place. So naturally, in fact, this perception, it took about 7 years to understand. The reason all of you say police is corrupt because that is a myth that is built into the whole system. That myth gets reinforced every time you go to a movie, every time you see a paper, every time you hear your friends talking about cop. So this is the perception I want to set before I get into my talk. But why was I forced to act? Because the public chose not to act. Again, they say there is another video of you in the YouTube, in the Facebook, in the other social media, where on the pouring rain that you are there doing a service. No, I get paid for it. Every month I get my salary and I'm supposed to do that because I'm a public servant. I've taken an oath on the national flag. But why were we supposed to go, maybe as a district head in the pouring rain, to go and save the situation? 5,000 vehicles stuck in a ghat because the ghat has, some mud has come in, it is blocked. Nobody wants to get out of the car. For the simple fact, if they get out, they get drenched. The public chose not to act, so we are forced to act. Generally, a public servant, if you look at it, most of the time we are forced to act because the public chooses not to act. If you look at the data, if you slightly analyze why crimes are increasing, our country registers about 30 lakh crime per year. That is the Indian Penal Code major crime. If you subdivide and analyze it, there are only certain crimes that is increasing. Murder is down, robbery is down, dacoity is down, all the important crimes are down. But what are the crimes that is increasing? Rioting. Rioting is a very serious crime. A group of people in the name of an organization, in the name of a political party, they decide to take law in their own hands, come out, create ruckus in the public area, destroy private property. It is very tough to control. Rioting is growing at double digit every year. Hate crimes. I don't like you because your skin color is different, you come from a different part of India, you speak a language I don't understand, you pray to God in a different way. I don't pray to God in the same way, over which we keep fighting. We call that as hate crimes. Again, this is increasing. The past 10 years, past 12 years. But the point of the matter is, in educated society, the more it is getting educated, it is supposed to progress. The crimes are supposed to come down. Especially this kind of crimes are supposed to come down. Unfortunately, it is not happening. In fact, the greatest of the American presidents, Abraham Lincoln, if you look at the history slightly behind, maybe 1861, 1862, when the Civil War was out there, if you look at the American papers of that time, everybody criticized the president for not acting. They said, you are too slow. You are not sending the forces faster to the southern part of America. You are not changing your general. You are fighting a losing war. These are the kind of paper headlines New York Times, Washington Post had long time back. Later, if you analyze Abraham Lincoln's history now as a president, we are unanimous in telling him is the greatest of presidents, because many a time Mr. Lincoln knew when to act, when not to act. There are many issues which dies of its own. When we act, we complicate it. It goes slightly beyond control, and we need to put too much effort to control it. The Arab rebellion, it started because one fellow chose to commit a self-immolation in Tunisia. He said, my government is corrupt, I'm going to commit a suicide. Yes, but look at the spark it generated. It just went about 7-10 countries it went. Only because Twitter was active, certain social media was active, citizens chose to act instead of waiting for anybody to come. That is my only hope and wish. A public servant is always a backroom boy. He is not supposed to come out. If he comes out, if his video comes out, is seeing in action, which means those are all preventable causes. Maybe it is not prevented, he is supposed to come out. So this younger generation, amazing generation, fantastic generation. I'm meaning this because you are the very few fortunate people in this country's history. You are at the right time in India's right progress. Maybe if you are 30 years before, you must be in the age-old state-controlled times. All we are searching for an RBI job, searching for a police job. Maybe if you are 50 years later, we might be in the same Japanese model, old people. Maybe the economy is not doing that great. You are right then in the best of times. Very few people had this opportunity. It is an opportunity for you to control the space you live in. Make sure your public service works to your best, to your optimum level.
And I hope and pray this generation who's here will do that, will achieve that, and make sure you stand hands with us. We will act. But many a time you blame us for inaction, because by the time we come there, things are beyond our control. It has achieved a momentum of its own. So act when you're required to act, so that the public servant is forced not to act, for the whole greater benefit of the society. I wish you the very best, and may God be with you, whatever you want to do in life. Thank you so much. Thank you. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு திறமையான, ஒரு படித்த இளைஞர், ஒரு நல்ல ஒரு தலைவர் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. இவர் நம்முடைய இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பார். தமிழக வளர்ச்சிக்கு ஒரு நல்ல தலைவராக இருப்பார். தமிழகத்தின் எதிர்பார்ப்புக்கும் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவராக இருப்பார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் பாடுபடக்கூடிய ஒரு சுயநலம் இல்லாத முற்போக்கு சிந்தனை உடைய ஒரு நல்ல தலைவர், இளைய தலைவர், படித்த இந்த இளைஞர் அண்ணாமலை. இவரை நாம் ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.